குழந்தைகளா, நமக்கு இன்னைக்கு ஒரு அழகான கதையை பார்ப்போம். அந்த கதையோட பேரு ஒரு மாயக்கனவு. ஒரு அழகான கிராமம். மாலை நேரம் வந்தாலே பறவைகள் கூவிக்கொண்டே வீடு திரும்பும். அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரிகிற மந்திர மீனா பாட்டி என்று அழைக்கப்பட்ட ஒரு மேஜிக் தெரிகிற ஒரு பாட்டி இருந்தாங்க. வெள்ளை முடி, மூக்கில் பெரிய கண்ணாடி, கையில் ஒரு பழைய மந்திர குச்சி. ஆனா மனசு பசங்களை எல்லாம் நல்ல பாதையில கொண்டு வரணும் தான் ஆசை. அதே ஊர்ல கார்த்திக் என்ற ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனால டிவி மொபைல் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்கவே முடியாது. அம்மா, இந்த ஒரு கார்ட்டூன் கூட பார்த்துட்டு அப்புறமா படிக்கிறேனேம்மா என்று சொல்லி தினமும் ஏமாத்துவான். அவனுக்கு புத்தகம் திறந்தாலே தூக்கம் வரும். ஒரு நாள் மாலை மீனா பாட்டி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. கார்த்திக், இங்கே வா. நீ ஏன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிற? உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு நான் உனக்கு காட்டவா? அவங்க கையில இருந்த குச்சியை சுத்தி ஜீம் பூம் பா அப்படின்னு சொன்னவுடன் உலகமே மாறிடுச்சு. கார்த்திக் ஒரு பெரிய மந்திர அறைக்குள் நின்னான். அங்கே அவன் நண்பர்கள் எல்லாம் பிரகாசமா நின்னாங்க. ரமேஷ் டாக்டரா மக்களை காப்பாத்திட்டு இருந்தான். சுரேஷ் கலெக்டரா பெரிய அலுவலகத்தில் அமர்ந்து ஊருக்கு உதவி பண்ணி கொண்டிருந்தான். விக்னேஷ் பைலட்டா விமானம் ஓட்டி வானத்தில் பறந்துட்டு இருந்தான். அதே நேரம் கார்த்திக் வேறொரு பக்கம் பார்த்தான். சின்ன வேலைப்பாட சாதையில எண்ணெய் கரை பிடித்த சட்டையோட கடினமா வேலை பண்ணிட்டு இருந்தான். சரியான சாப்பாடு இல்ல, கையில் பணம் இல்ல, யாரும் கவனிக்கவே இல்லை அவனை. அவன் கண்களில் இருந்து கண்ணீர் விழுந்தது. பாட்டி, நான் இப்படி இருக்கணுமா என்று கேட்டான். பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, படிச்சா வாழ்க்கை உயரம், படிக்கலேனா சிரமம். மாயம் என் குச்சியில் இல்லை, உன் முயற்சியில் தான் இருக்கு என்று சொன்னாங்க. அந்த நாள் முதல் டிவி மொபைல் எல்லாம் பார்க்கறதே விட்டுட்டான். தினமும் ஒழுக்கமாக படிக்க ஆரம்பிச்சான். சில மாதங்களில் நல்ல மதிப்பெண் வாங்கினான். ஆசிரியரும் பெற்றோரும் பெருமையா பார்த்தாங்க. கார்த்திக் சிரிச்சு சொன்னான், படிப்பே என் வாழ்க்கை மாயம்.